சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கமலஹாசன் அவர்களும் இருபெரும் துருவங்கள் தமிழ் திரையுலகத்தில். அவங்க ஒரு கோலோச்சி கொண்டிருந்த அந்த வேளையில் வந்து விஜயகாந்த் அவர்கள் தமிழ் திரையுலகத்துக்கு வாராரு. அவருக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிக்கிறாரு. பெண்கள் மத்தியில் ரொம்ப மவுசு அவருக்கு இருந்தது. எப்படி அவர் வந்து திரைத்துறைக்கு வந்தார்? முன்னாலேயே அவருக்கு அந்த ஆர்வம் இருந்ததா? சின்ன வயசுலேயே திரைப்படத்தில் நம்ம வரணும் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, சின்ன வயசுலேருந்து அவருக்கு சினிமாவுக்கு வர ஆர்வம் இருந்ததா இல்லைன்னு தெரில. அவர் என்கிட்ட சொல்லும்போது ஒரு முறை என்ன சொன்னார்னா, ஆக்சுவலாக பார்த்தா என்னுடைய வீட்டிலேருந்து சினிமாவுக்கு வர வேண்டியது எங்கள் அண்ணன் தான். நாகராஜ் அப்படின்னு அவர் தான் வந்து இப்போ நம்ம வந்து சினிமா தொடர்பான புத்தகங்கள் படிப்பது, சினிமா புத்தகங்கள் படிப்பது, சினிமா சம்பந்தமான டைரக்டர்களோடு பழகுவது. ஆர் செல்வராஜ் இருந்தார் இல்லையா, அவரோடெல்லாம் பழகியிருக்காரு அவங்க அண்ணன். இல்லை, இப்போ மதுரையில் இருக்கிறாங்க. மதுரையில் இருக்கும்போது திரைப்படங்கள் தயாராகிறது சென்னையில் தான். ஆனால் அது தொடர்பான ஆட்கள் சில பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த டைரக்டர்கள்லாம் அந்த நான் சொல்கிறேன் பாருங்க, செல்வராஜ் சொன்னேன் பாருங்க, 100 அன்னக்கிளி செல்வராஜ், அவர் 100 கதைகளுக்கு மேல் எழுதியவர். அவர் கூட எல்லாம் பழகியிருக்கார். அவர் பழகியிருக்கார், அவங்க அண்ணன் பழகியிருக்கார், நாகராஜ் பழகியிருக்கார். அந்த வகையில் வந்து சினிமா சம்பவம் தான் டிஸ்கஷன் பண்ணுவாங்க. இவங்க என்னன்னா, அவங்க வீட்டிலே வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்டை வச்சு ஒரு ப்ரொஜெக்டரை வச்சுட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஏதாச்சும் ஒரு ஸ்க்ரீன் வச்சு இவங்க படமெல்லாம் போட்டு காட்டுவாங்க. அதுக்கு 20 பைசா 30 பைசான்னு கலெக்ஷன் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அதை பண்ணிகிட்டு இருப்பாங்க வீட்டில். சரி, இதெல்லாம் அவங்க அப்பா திட்டிகிட்டு இருப்பார். ஏன்னா அவங்க அப்பா காங்கிரஸ்காரர், காமராஜரோடு நல்ல பழக்கம் உள்ளவர். காமராஜர் அந்த ஊருக்கு வந்தார்னா அவங்க அப்பா தான் அவங்க வீட்டிலேருந்து டிஃபன்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. சில நேரங்களில் இட்லி எல்லாம் எடுத்துகிட்டு போவார் காமராஜருக்கு. அவர் நெடுமாறனுக்கும் இவருக்கும் நல்ல நண்பர். அதனால் வந்து அவங்க அப்பாவுடைய காஸ்டியூம் சட்டை பார்த்தீங்கன்னா காமராஜர் மாதிரி போட்டிருப்பார். அந்த ஷர்ட் வந்து உங்களுக்கு வானத்தை போல படத்தில் அவங்க அப்பாவை போல இவர் போட்டிருப்பார். அவங்க அப்பாவுடைய காஸ்டியூம் அவங்க அப்பா அப்படி தான் போட்டிருப்பார். அந்த காமராஜர் மேலே பின்பற்ற ஒரு பக்தி இருந்ததுனால இவங்க வந்து காமராஜர்லாம் பிடிக்காது, இவங்களுக்கு எம்ஜிஆர் தான். இவங்க 2 பேருக்கும் எம்ஜிஆர் அடுத்த தலைமுறை. ஆமாம், எம்ஜிஆர் வெறி பிடிச்சவங்க அந்த மாதிரி இவங்க. அதனால் நடிக்க வந்ததுங்கிறது அவங்க அண்ணன் தான் விரும்பினார். ஆனால் இவர் வந்துட்டார். அவங்க அண்ணனை பார்த்துட்டே இருப்பார். இவங்க படம் போடுவாங்க, பாட்டு காப்பாங்க. என்னங்கடா நீங்கள் கூத்தாடிங்க மாதிரி படம்லாம் போடுறீங்கன்னு அவங்க பார்த்துட்டுவார். ஆனால் கண்டுக்க மாட்டார். சரி, பசங்க படிக்கிறாங்க போகிறோம் அப்படின்ட்டு.